சொந்தமில்லாதவர்கள் வந்தவரால தூங்கி கிடந்தது போனது மால. வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி. இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடே என்ற எண்ணத்தை கூடு. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆகாஷ் மிஷன். இப்படி ஒரு உற்சாகமான வரியை பாடியிருக்காரு நம்ம நாமக்கல் கவிஞர் அவர்கள். இந்த வீடியோவில் நம்ம நாமக்கல் கவிஞரை தான் பார்க்க போகிறோம். இப்போ அப்டேட்டட் சிலபஸில் கூட நம்மளுக்கு நாமக்கல் கவிஞர் இருக்கார். ஸோ இவரை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இவரை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ப்ளஸ் அந்த கேள்வியெல்லாம் எங்கேருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேள்வி ரிப்பீட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். காந்திய கவிஞர். ஸோ இது நம்மளுக்கு குரூப் 2ல் கேட்டிருக்காங்கங்க. இது இப்போ லாஸ்ட்டாக நடந்தது இல்லைங்களா, இப்போ ரிசல்ட் வந்ததில் அந்த குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். காந்திய கவிஞர், உவமை கவிஞர், மக்கள் கவிஞர், கவிஞர் ஏறு. ஸோ காந்திய கவிஞர் நம்மளுக்கு தெரியும், நாமக்கல் கவிஞர். ஸோ காந்திய கருத்துக்களை பரப்பியதனால இவருக்கு காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி பெரியாரோட கருத்துக்களை பரப்பினதுனால பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இவருக்கு காந்திய கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். ஸோ காந்திய தத்துவங்களான சத்தியம், உண்மை, நேர்மை இதை இவர் பாடலில் அவரோட கருத்துக்களை பரப்பியதனால தான் நம்மளுக்கு நாமக்கல் கவிஞரை காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இவரை காந்திய கவிஞர் அப்படின்னு முதல் அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் தான். ஸோ ராஜாஜி அவர்கள் தான் நாமக்கல் கவிஞரை முதல்ல காந்திய கவிஞர் அப்படின்னு அழைத்திருக்காரு. பாருங்க, காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர், உவமை கவிஞர் நம்மளுக்கு தெரியும் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை, கவிஞரேறு வாணிதாசன். அடுத்து பார்க்கலாம் பாருங்க. பொறுத்துக. வசன நடை கைவந்த வள்ளலார், ஆறுமுக நாவலர். ஸோ இதுலேயும் நம்மளை நாமக்கல் கவிஞரை காந்திய கவிஞர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சிறப்பு பெயர்களை தான் இவரை பற்றி நிறைய கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள். தமிழக மக்களால் காந்திய கவிஞர்னு அழைக்கப்படுறார். ஸோ ஒரே கொஸ்டின் தாங்க, அது எந்தெந்த ஆங்கிளில் கேட்டிருக்காங்க, எவ்வளோ விதவிதமாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரே கொஸ்டின் தான், அதை எப்படியெல்லாம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். அயலார் தமக்கும் அன்பே செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும், பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 9th ஓல்டில் நம்மளுக்கு வருங்க. பெண்மை அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்திருக்கும். அந்த தலைப்பே பெண்மைன்னு தான் இருக்கும். 9th ஓல்டு புக்கில் கேட்டிருப்பாங்க. ஸோ பெண்மை அப்படின்றத புகழ்ந்தவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான். அடுத்து பாருங்கள். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. ஸோ பாரதிதாசன் லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்தோம். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும், நாமக்கல் கவிஞர் அவர்கள். அடுத்து பாருங்க. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு என்று கூறியவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆக்சுவலாக இவரோட மேற்கோளெல்லாம் ரொம்ப எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. காரணம் இவரோட மேற்கோள்கள் எல்லாமே காந்தியம் சார்பான ஒரு மேற்கோளாக இருக்கும். அப்படி இல்லாட்டி தமிழன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருங்க. பார்த்திங்கன்னா இப்போ கூட பாருங்கள். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். ஸோ இது நியூ புக்கில் நம்மளுக்கு இருக்கும். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். இது இல்லாமல் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள், இது கேட்டிருப்பாங்க. இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும். இந்த 5 மேற்கோள் தாங்க திரும்ப கேட்டிருக்காங்க. பாருங்கள். தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு, அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், இது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள், பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும். ஸோ இந்த மேற்கோள்கள் வந்தாவே அது நாமக்கல் கவிஞர் தாங்க. பார்த்துக்கோங்க. ஒன்று காந்திய கருத்தாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா தமிழன் அப்படின்ற ஒன்று மென்ஷன் பண்ணாலே அது நாமக்கல் கவிஞரோட தான். அடுத்து பாருங்கள்.
இதில் பாருங்கள், இந்த பொருத்துக்களை பாருங்கள். ராமலிங்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ராமலிங்கம் அப்படின்னா இல்லைங்க, ராமலிங்கனாரை தான் ராமலிங்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவரது என் கதை, இது ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க. என் கதை அப்படின்றது நாமக்கல் கவிஞரோட சுயசரிதை. சுயசரிதை அப்படின்னா தன்னை பற்றி தானே எழுதுவது தான் சுயசரிதை அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, நம்ம என் கதை வந்து நாமக்கல் கவிஞர், என் சரிதம் உவேசா அவர்களோடது. இதை இவர் வந்து ஆனந்த விகடன் இதழில் வாரம் வந்து வந்த ஒரு இது தான் வந்து என் சரிதம் உவேசா அவர்களோடது. இது மட்டும் இல்லாமல் மாப்போ சிவஞானம் அவர்கள் தான் நம்மளுக்கு 10th கொடுத்துருப்பாங்க எனது போராட்டம். ஸோ எனது போராட்டம் மாப்போ சிவஞானமோட சுயசரிதை. அடுத்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்களது பார்த்தோம்னா ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்னு பார்ப்போம். பாரதியாரது பாருங்கள், என் சுயசரிதை அப்படின்றத எழுதினவர் வந்து பாரதியாருங்க. இதுவரை நான் அப்படின்றது வைரமுத்து அவர்களோட சுயசரிதை. எம்ஜிஆர் அவர்கள் எழுதோடது வந்து நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற சுயசரிதை எம்ஜிஆர் அவர்கள். ஒன்ஸ் ரிமைண்ட் பண்ணலாம் பாருங்க. என் கதை நாமக்கல் கவிஞர், என் சரிதம் உவேசா, எனது போராட்டம் மாப்போ சிவஞானம், ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசனார், என் சுயசரிதை பாரதியார், இதுவரை நான் வைரமுத்து, நான் ஏன் பிறந்தேன் எம்ஜிஆர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், உலகம் சுற்றும் தமிழன் கருப்பன். ஞானரதம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, தேசிய கவி. அடுத்து தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் நியூ புக்கில் இருக்கும். என் கதை, ஸோ என் கதை தான் ராமலிங்கம். இதில் பாருங்கள், உலகம் சுற்றும் தமிழன் கருப்பன், மேபி கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுடுங்க. அடுத்து பாருங்கள், ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழன் அப்படின்ற வேர்ட் வந்தாலே நாமக்கல் கவிஞர். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. ஸோ இது பாருங்கள், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர், பாவிய கொத்து பெருஞ்சித்திரனார், கண்ணன் பாட்டு பாரதியார். ஸோ இதில் தெய்வ திருமலர் அப்படின்றது நாமக்கல் கவிஞர். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9th ஓல்டு தமிழில் வந்து இருக்குங்க. ஓல்டு தமிழில் வந்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்ற கவிதை தொகுப்பில் வந்து இது இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா. அது அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தெரிவு செய். ஸோ நாமக்கல் கவிஞர் எழுதின கவிதையை மட்டும் தேர்வு செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா, தெய்வ திருமலர். இதுதான் 9th ஓல்டு புக்கில் இருக்கும். இது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்ற கவிதை தொகுப்பில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ இது வந்து திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர் வந்து நாமக்கல் கவிஞர். அடுத்து பாருங்கள், பாரத கீதம், கவிக்கனவுகள், அருட்செல்வம், புது யுகப்பாட்டு, இது வந்து சுத்தானந்த பாரதியார். தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், இன்ப இலக்கியம் வாணிதாசன். பூத்தது மானுடம், வீறுகள் ஆயிரம், சிரிப்பின் நிழல், தமிழ்ச்சிட்டு சாலை இளந்திரியன் அவர்களோடது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று வழிநடை பாடலை இயற்றியவர் தெரியும் நம்மளுக்கு. ஸோ நாமக்கல் கவிஞர் தான். ஆக்சுவலாக காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தியிருப்பார் இல்லைங்களா, அவர் அங்கே தண்டியில் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ராஜாஜியோடு சேர்ந்து ஒரு 100 பேர் வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி போகும்போது தான் ஆக்சுவலாக இதை வந்து கொஸ்டினாகவே கேட்டிருந்தாங்க, ராஜாஜியோடு சேர்ந்து எத்தனை தொண்டர்கள் வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு. நல்லா பாருங்கள், ராஜாஜியோடு சேர்ந்து 100 பேர். சப்போஸ் ராஜாஜி இல்லாமல் அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா 99 பேர் தாங்க. அந்த 99 பேரில் தான் நாமக்கல் கவிஞர் அவர்களும் ஒன்று. ஸோ அதில் தான் இவர் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு பாட்டு பாடியிருப்பார். அதாவது கத்தியிலையும் நாங்கள் சண்டை போடல, ரத்தம் வர மாதிரியும் நாங்கள் சண்டை போடல, நாங்கள் அமைதியாக ஒரு யுத்தம் பண்ணுறோம், ஒரு புது இதாக வந்து நாங்கள் பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விடுதலை இயக்கத்தினால இவர் பாட்டு பாடினதுனால தான் இவருக்கு விடுதலை கவிஞர் அப்படின்ற ஒரு பேர் வந்தது. ஓகே, அடுத்து பாருங்க, நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்து
ஸோ இதுவும் வந்து அந்த 9th பெண்மை அப்படின்ற ஒரு தலைப்பு இருந்துச்சு இல்லைங்க ஓல்டு, அதில் பின்னாடி வந்து பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, எது எது எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. நெக்ஸ்ட், பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு. ஸோ 9th ஓல்டில் பெண்மைன்ற தலைப்பு எழுதியிருப்பார் இல்லையா, அதில் சொல்லியிருப்பார் பாருங்க. தாயாய் நின்று தரணியை தாங்கும், தாரமாய் வந்து தளர்வை போக்கும், உடன்பிறப்பாகி உறுதுணை புரியும், மகளாய் பிறந்து சேவையில் மகிழும், அயலார் தமக்கும் அன்பே செய்யும். இப்படி பெண்களோட பன்முகங்களை பாட்டில் காட்டின பெருமை வந்து நம்ம நாமக்கல் கவிஞரை தான் சேரும். ஸோ பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு யாருன்னு சொன்னால் நாமக்கல் கவிஞர். அடுத்து பாருங்க, பொறுத்துக தான். ஸோ இதில் நம்மளுக்கு தெரியும் சங்கொலி நாமக்கல் கவிஞர். ஸோ நாமக்கல் கவிஞரோடது என் கதை பார்த்தோம், சங்கொலி. ஸோ இது ரெண்டும் வந்து நாமக்கல் கவிஞரோடது. அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்தோம். இதில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது நாமக்கல் கவிஞர். தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேணுமினி பாரதிதாசன். ஓகேங்க, அடுத்து பாருங்கள், காந்திய கவிஞர். திரும்ப அதே கொஸ்டின் தான் நம்மளுக்கு ரிப்பீட்டே பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பாருங்கள், தேசிய கவிஞர். ஸோ இதுவும் வந்துட்டு காந்திய கவிஞர் தான் யார்? காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். அடுத்து பாருங்கள், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அரசவை கவிஞர்களில் 2 தமிழ் கவிஞர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஆக்சுவலாக இவருடைய காலத்தில் தான் முதலாக அரசியவர் கவிஞர் உருவாக்கப்பட்டு 1949 முதல் அரசவை கவிஞராக நாமக்கல் கவிஞர் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1980 எம்ஜிஆர் பீரியடில் கண்ணதாசன் அவர்கள் வந்து அரசவை கவிஞராக வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 கவிஞர்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1949 நாமக்கல் கவிஞர், 1980 கண்ணதாசன். அடுத்து பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடு. ஸோ காந்திய கவிஞர் ராமலிங்கனார், பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. ஓமை கவிஞர் வந்துட்டு பெருஞ்சித்திர, ஓமை கவிஞர் சுரதா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடுத்து பாருங்கள், நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். நம்ம இந்த விருதுகள் எல்லாம் வரும்போது கொஞ்சம் மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பத்மபூஷன் விருது வந்து எந்த அரசு கேட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, நடுவண் அரசு. நெக்ஸ்ட் எப்படி நம்மளுக்கு கேட்கலான்னா, நடுவண் அரசு நாமக்கல் கவிஞருக்கு எந்த விருது வந்து கொடுத்தாங்க, அப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். பத்மபூஷனா பத்ம விபூஷனான்னு கண்டிப்பாக டவுட் ஆகும். ஸோ இதனால் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. பத்மபூஷன் விருது தான் நாமக்கல் கவிஞர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர், ஸோ இப்போ பார்த்தது தான். ஸோ இதில் நம்மளுக்கு காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர். ஸோ பாருங்கள், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு. இந்த கொஸ்டினும் தமிழன் அப்படின்ற வேர்டு வந்ததுனால நம்மளுக்கு நாமக்கல் கவிஞர் தான். ஸோ இதில் பாருங்கள், இதில் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லேயே அதிகமாக கேட்டது இந்த காந்திய கவிஞருங்க. காந்திய கவிஞர், அப்புறம் அவரோட மேற்கோள்கள், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சுயசரிதத்தை பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதையே தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வரப்போகிற எக்ஸாமில் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காந்திய கவிஞரை கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மேற்கோளை கேட்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி கிளியராக படிச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.